லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். லைஃப் டிவைன்ல புக் 1, புக் 2, சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். போன செஷன்ல பேராகிராஃப் 8 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இரண்டு விதமான குறைபாடுகள் நம்முடைய சுய ஆத்ம ஞானம் குறித்தும், செல்ஃப் நாலேஜ், அதே போல உலக ஞானம், வேர்ல்டு நாலேஜ், நமக்கு புறத்தே உள்ள அந்த விஷயங்கள் குறித்த ஞானம், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் செல்ஃப், அது குறித்த ஞானம். இதுல குறைபாடு, லிமிடேஷன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், நாம் எப்பொழுதுமே மேற்புறத்தில் தான் நாம் கவனம் செலுத்துகின்றோம், நம்மளுடைய கவனத்தை குவித்து வைக்கின்றோம். நம்முடைய ஜீவனினுடைய ஆழ் நிலையில் உள்ள அமைப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான இயல்பினுடைய அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் டோட்டல் நேச்சர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். த டெப்த்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் டோட்டல் நேச்சர் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்முடைய புறத்தே இருக்கும் உணர்வு நிலை, எக்ஸ்டர்னலைசிங் கான்சியஸ்னஸ், அது என்ன செய்கின்றது? நமக்கும் நம்முடைய ஆழத்தில் உள்ள, நம் ஜீவனினுடைய ஆழத்தில் உள்ள பாகங்களுக்கும் இடையே ஒரு சுவற்றை எழுப்புகின்றது. சோ இந்த சுவர் என்ன செய்கின்றது? நம்மை வெறும் மேற்புறத்திலேயே நம்மை நிறுத்தி வைத்துக் கொள்கின்றது. வெறும் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அவர் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. அதனால we have lost complete contact with our inner self என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஒரு வால் ஆஃப் டிஃபென்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு தற்காப்பு சுவர் அப்படிங்கிறார். புற அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காப்பு சுவர் அப்படிங்கிறார். ஏன் தற்காப்பு சுவர் அப்படின்னா, so that ஒரு மனிதனுடைய ஈகோசென்ட்ரிக் இண்டிவிஜுவலைசேஷன், அதாவது தன்னுணர்வை சார்ந்த அந்த தனித்துவப்படுத்துதல், தன்னுணர்வை சார்ந்த தனித்துவப்படுத்துதல், மனம் ரீதியாக, உடல் ரீதியாக, பிராணமய ரீதியாக தன் நுணர்வு சார்ந்த தன்முனைப்படுத்துதல், ஈகோசென்ட்ரிக் இண்டிவிஜுவலைசேஷன் நடைபெறுவதற்காக இந்த ஒரு தற்காப்பு சுவர் நம்மளுடைய புற உணர்வு நிலை அதற்கும் நம்மளுடைய உள்ஜீவனுக்கும் இடையே எழுப்புகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அதனுடைய அந்த ஈகோவை சார்ந்த அமைப்புகளை நம்மளுடைய உள்ஜீவனினுடைய தொடர்பின்றி, தலையீடின்றி, குறுக்கீடின்றி நடத்த முடியும். அதற்காக ஒரு தற்காப்பு சுவரை என்னுடைய புற அமைப்பு எழுப்புகின்றது அப்படிங்கிறார். இருந்தாலும் அவ்வப்பொழுது நமக்கு நம்மளுடைய அந்த உள்ஜீவன், இன்னர் செல்ஃப், அது குறித்த குறுகிய பார்வை, கிளிம்ஸ் ஆஃப் ஒரு இன்னர் செல்ஃப் அப்படிங்கிறார், அது கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆனால் இருந்தாலும் எதன் வழியே இந்த பார்வை நமக்கு கிடைக்கின்றது என்றால், வெறும் சிறு துளைகள் வழியாக, சிறு பிளவுகள், சிறு துளைகள் வழியாகத்தான் கிடைக்கின்றது. கிராக்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அப்படிங்கிறார். We can have a look at our inner reality only through small cracks and holes அப்படிங்கிறார். நமக்கு இந்த ஃபுல் வியூ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அதனால்தான் நமக்கு உள்ள நம்முடைய அகஜீவனை குறித்த அந்த பார்வை எப்படி இருக்கின்றது என்றால்,
ஒரு மிஸ்டீரியஸ் டிம்னஸ் அப்படிங்கிறார். ஒரு நமக்கு புரியாத மர்மமான ஒரு மங்கலான ஒளியில்தான் நாம் நம்முடைய உள்ஜீவனை காண்கின்றோம். என்ன காரணம் என்றால், நமக்கு நம்முடைய புறஜீவனுக்கும் அகஜீவனுக்கும் இடையில் எழுப்பப்பட்ட சுவர், அதன் மூலம் நாம் பார்ப்பது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபுல் வியூ கிடைக்கல அப்படிங்கிறார். ஆகையினால இது வந்து ஒரு டிஃபென்ஸ், வால் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய உணர்வு நிலை என்ன செய்கின்றது, நம்முடைய உள்ஜீவனுக்கும் அதற்கும் இடையே ஒரு ஒரு சுவற்றை எழுப்புவது மட்டும் அல்லாமல் வேறொரு சுவற்றையும் எழுப்புகின்றது. அது எப்படின்னா, அதற்கும் புற உலகிற்கும் இடையில் கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை என்ன செய்கின்றது, தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக, டு டிஃபெண்ட் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி, என்ன செய்கின்றது, அந்த காஸ்மிக் இன்ஃபினிட், அந்த அகண்ட பிரபஞ்சத்தினுடைய அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள. ஏன்னா பிரபஞ்சம் என்பது ஒட்டுமொத்த அமைப்பு. அதுல ஒரு மனிதன் இண்டிவிஜுவலைஸ்டா இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்காக உணர்வினை அவனுக்கும் அந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில் ஒரு சுவற்றை எழுப்புகின்றது. ஸோ டூ வால்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். ஒன்று புறஜீவனுக்கும் அகஜீவனுக்கும் இடையில், மற்றொன்று புறஜீவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில். த டூ வால்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். அதிலிருந்து என்ன செய்கின்றது, எவையெல்லாம் தனக்கு புறம்பாக இருக்கின்றதோ அவைகளுக்கு எதிராக ஒரு சுவற்றை எழுப்பி அதுக்குள் தன்னை அமைத்துக் கொள்கின்றது. இருந்தாலும் அது தனியே இருக்க முடியாது. ஒரு தனி மனிதன் என்பவன் தனியே இருக்க முடியாது. அவன் இந்த உலகத்தின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றான். அந்த உலகத்தில் தான் வாழ்கின்றான். அதனால உலகத்தினுடனான தொடர்பை அது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதர்வைஸ் he cannot live in this world. என்னதான் ஒரு மனிதன் ஒரு தனித்துவத்தை காப்பாற்றுவதற்காக தனி மனித உணர்வு நிலைக்கும் பிரபஞ்ச உணர்வு நிலைக்கும் இடையில் ஒரு சுவற்றை எழுப்பினாலும் கூட, அந்த தனி மனித உணர்வு நிலை என்ன செய்கின்றது என்றால், வெளி உலகத்துடன் அந்த தொடர்பு கொள்ளும் வழிகளை அது செய்து கொள்கின்றது. எவ்வாறு செய்து கொள்கின்றது என்றால், நம்முடைய புலன்களின் மூலமாக செய்து கொள்கின்றது. என்ன காரணம் என்றால், அந்த சுவர், தன்னை சார்ந்து தன்னை சுற்றி எழுப்பியுள்ள சுவர், தன்னுடைய உடல், தன்னுடைய மனம், தன்னுடைய பிராணமயம் என்பதை சுற்றி எழுப்பியுள்ள சுவற்றை அது கடந்து அவைகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் ரீதியான, மனம் ரீதியான, பிராணமய ரீதியான தேவைகள் வெளி உலகத்தில் இருந்து பெற வேண்டியுள்ள கட்டாயத்தில் இருக்கின்றன. ஆகையினால இதை பெறுவதற்காக என்ன செய்கின்றது, அந்த தன்னை சுற்றி அமைத்துள்ள அந்த சுவற்றின் மூலமாக அது வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, தன்னை சுற்றியுள்ள அந்த புற சூழ்நிலைகள் குறித்த அந்த ஞானத்தை அது அடைகின்றது. எதற்காக என்றால், அதன் மீது ஒரு ஆளுமை, தன்னுடைய சூழ்நிலைகளின் மீது ஒரு மனிதன் ஆளுமை செலுத்த விரும்புகின்றான். He has to become the master of his circumstances. அதற்காகவும் அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றது. அப்பொழுதுதான் அந்த புற உலகு என்பது அந்த தனிப்பட்ட மனிதன் அல்லது அவன் சார்ந்துள்ள குழு அதற்கு இணங்கி செயல்பட முடியும். இது எவ்வாறு நடைபெறும் என்றால், நிச்சயமாக நம்முடைய புலன்களின் மூலமாகத்தான் நடைபெற முடியும். ஒரு தனிமனித உணர்வு நிலை புற உலகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே வழி என்னவென்றால், அந்த நம்மளுடைய கேட்ஸ் ஆஃப் சென்சஸ், ஐம்புலன்கள் என்னும் நுழைவாயில்கள், கேட்ஸ் ஆஃப் சென்சஸ், அதன் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது, அந்த புலன்கள் தரக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு, அதனுடைய அறிவை வைத்துக்கொண்டு, புலன்களின் மூலமாக பெறக்கூடிய அந்த அறிவிற்கு மேலும் வலுவூட்டுகின்றது, தகவல்களை சரிபார்த்து வலுவூட்டுகின்றது.
அது என்ன செய்கின்றது? அந்த மனதினுடைய ஒரு மனிதனுடைய அறிவு, புலன்களின் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்டமைப்பை, ஒரு அறிவை சார்ந்த ஒரு கட்டமைப்பு, சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் அதை ஏற்படுத்துகின்றது. அதன் மூலம் என்ன செய்கின்றது? தன்னுடைய புற சூழ்நிலையின் மீது ஒரு ஆளுமையை அது செலுத்துகின்றது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா, தான் இருக்கக்கூடிய இடத்தின் மேல் ஒரு ஆளுமையை செலுத்துகின்றான். இயற்கை இயற்கை என்பது அவனிலிருந்து மாறுபட்டது. இருந்தாலும் அவன் என்ன செய்கின்றான்? அதை தனக்கு வசதியாக அதை அவன் மாற்றி அமைத்துக் கொள்கின்றான். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார்? புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு மேற்புறத்தை சார்ந்துதான் இருக்கின்றது. அது அவனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அறிவைத்தான் தருகின்றதை ஒழிய, உண்மையான அந்த தன்மை ஒவ்வொன்றின் ஆழத்திலும் உள்ள உண்மையான தன்மையை அவனுக்கு தருவதில்லை என்று கூறுகின்றது. மேலும் ஒரு மனிதனுடைய அந்த தனித்துவமிக்க உணர்வு நிலை, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், அது என்ன செய்கின்றது என்பதை பார்த்தோம். இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை சுற்றி ஒரு சுவற்றை எழுப்பிக் கொள்கின்றது என்பதை பார்த்தோம். இது ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படுகின்றது. அப்பொழுதுதான் அந்த தனித்துவத்தை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒருவன் பாதுகாக்க முடியும். இருந்தாலும் இந்த பாதுகாப்பு அரண் பகுதியாகத்தான் செயல்படுகின்றது, முழு பாதுகாப்பை தருவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The defense of our individual consciousness against the attack of the cosmic energy is equally insecure and partial அப்படிங்கிறார். அதாவது காஸ்மாஸ்ல ஒரு எனர்ஜி இருக்கின்றது, பிரபஞ்சத்திற்கே ஒரு சக்தி இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியுடன் எப்பொழுதுமே அந்த ஒரு சக்தி பரிமாற்றம் இவை இரண்டுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த தனி மனிதனுடைய சார்ந்து செயல்படும் சக்தி என்பது பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு வலிமையான தாக்குதலுக்கு உட்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அதனால்தான் ஒரு மனிதன் என்னதான் தன்னை சுற்றி ஒரு சுவற்றை வைத்துக் கொண்டாலும் அந்த பாதுகாப்பு என்பது முழுமையாக ஒருவனுக்கு கிடைப்பது இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தில் இருந்து நமக்குள் நம் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சக்திகள், காஸ்மிக் போர்சஸ், இன்விசிபிள் காஸ்மிக் போர்சஸ் நம்முடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பிரவேசிப்பது மாத்திரமல்லாமல் நம்மை சூழ்கின்றன, நம்மை அதனுடைய செல்வாக்குக்கு உட்படுத்தி நம்மை வழி நடத்துகின்றன. சில சமயம் என்ன செய்கின்றது? அது அதன் வழிக்கு நம்மை இட்டு செல்கின்றது. ஆகையால் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த வால் ஆஃப் டிஃபென்ஸ் against the external cosmos is insecure and partial அப்படிங்கிறார். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சங்கல்பம், நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய பிராணமயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ரீதியான ஒரு சக்தி இயக்கம், அதிலிருந்து வரக்கூடிய எண்ண அலைகள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த சங்கல்பம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு தீவிரமான உணர்ச்சிகள், பிராணமய தாக்குதல்கள், எல்லா விதமான சக்திகளும் நமக்கு பிரபஞ்சத்தினுடைய இயற்கையினுடைய சக்தியிலிருந்து கிடைக்கின்றன. அது என்ன செய்கின்றது? அதன் தாக்குதலை நம்முடைய ஜீவனுக்குள் ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறார். நம்முடைய தனிப்பட்ட உணர்வு நிலை, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், இட்ஸ் தாட், இட்ஸ் வில், இட்ஸ் இமோஷனல் அண்ட் இட்ஸ் லைஃப் எனர்ஜி ஆர் பெனிட்ரேட்டட் பை வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ் ஆஃப் தாட், will, passion, vital impacts, forces of all kinds from others and from universal nature என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
ஆகையினால் அது மாத்திரமல்ல, இது என்னன்னா, இந்த நம்மை சுற்றி புற உலகுக்கு எதிராக நாம் அமைத்துள்ள சுவர் என்பது என்ன செய்கின்றது? என்ன சக்திகள் நம்முள் நுழைகின்றன என்பதை நம்மிடம் இருந்து நமக்கு சரியாக அது அறிவிப்பது இல்லை. அது மறைக்கின்றது. Its wall of defense against the external world conceals all the interactions happening with the outside world. நமக்கு தெரிவதே இல்லை. நாம் இருக்கின்றோம். அந்த புற உலகில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுடன் என்ன பரிமாற்றம் நடைபெறுகின்றது என்பதை நாம் அறிவது இல்லை. நாம் என்ன அறிகின்றோம்? வெறும் புலன்களின் மூலமாக நமக்கு என்ன கிட்டுகின்றன, அது குறித்து மனம் என்ன உணர்கின்றது, இதைத்தான் நாம் அறிகின்றோம். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத இந்த நிலையில் இந்த சக்திகளினுடைய ஊடுருவலை நாம் அறிய முடிவது இல்லை. அது மாத்திரமல்ல, நம்முடைய புலன்களின் மூலமாக அறியக்கூடிய தகவலை வைத்துக்கொண்டு நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது? அது ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றது. ஒரு அறிவினுடைய ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. இட் பில்ட்ஸ் a system of knowledge. ஆனால் அவ்வாறு உருவாக்கினாலும் அதனுடைய நம்பகத்தன்மை, அது குறித்த அந்த உறுதிப்பாடு அதற்கு இருப்பதில்லை. இட் இஸ் நாட் ஷியோர் ஆஃப் வாட் இஸ் தஸ் ரிசீவ்ஸ். புலன்கள் ஒரு விஷயத்தை தருகின்றன. அதன் அமைப்பில் நாம் ஒரு ஞானத்தை பெறுகின்றோம். இருந்தாலும் அது முழுமையான பரிபூர்ணமான ஞானமா என்பதை நாம் அறிய முடிவது இல்லை. ஏதோ நமக்கு புலன்கள் தரக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் அதை உருவாக்குகின்றோம். ஆனால் மற்ற அறிவு குறித்து நமக்கு முற்றிலும் நாம் அறியாமையில் இருக்கின்றோம். ஆகையினால பகவான் இங்க கூறுவது எல்லாமே இந்த நமக்கும் அந்த பிரபஞ்சத்திற்கும் இடையிலுள்ள உள்ள சுவர், அதே போல நமக்கும் நம்முடைய அந்த உள்ஜீவனுக்கும் இடையில் உள்ள இந்த இரண்டு சுவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். நமக்கும் அந்த உள்ஜீவனுக்கும் இடையில் உள்ள சுவர் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், நம்மளுடைய புற அமைப்புகள், நம்மளுடைய ஈகோவை சார்ந்த புற அமைப்புகள் உள்ஜீவனினுடைய தலையீடின்றி செயல்படுவதற்காக அமைக்கப்பட்டது. அது ஒரு வேண்டுமென்றே அமைக்கப்பட்டது. இருந்தாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெளிவாக இருப்பது இல்லை. இரண்டாவது சுவர் பிரபஞ்சத்திற்கு எதிராக எழுப்பப்பட்டது. வெளி உலகத்திலிருந்து, தன்னுடைய செல்வாக்கிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக. இருந்தாலும் இந்த புற உலகத்துடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள நாம் ஐம்புலன்களை உபயோகிக்கின்றோம். ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மை அறியாமலேயே புற உலகத்திலிருந்து அந்த சக்தியினுடைய ஊடுருவல் நமக்குள் ஏற்படுகின்றன. எண்ணற்ற சக்திகளினுடைய ஊடுருவல் நமக்கு ஏற்படுகின்றன. இது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். ஆகையினால் இந்த ஒரு மனிதன் எப்படி செயல்படுகின்றான் என்றால், he is sandwiched between two walls. இரண்டு சுவர்களுக்கு இடையே ஒரு மனிதனுடைய ஜீவன் உணர்வு நிலை செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. இதுதான் போன செஷன்ல பார்த்தோம். இப்ப paragraph 9 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge. Paragraph 9. It is, then, this double wall of self-imprisonment, this self-fortification in the bounds of a surface ego, that is the cause of our limited knowledge or ignorance. And if this self-imprisonment were the whole character of our existence, the ignorance would be irremediable. But, in fact, this constant outer ego building is only a provisional device of the consciousness force in things, so that the secret individual, the spirit within, may establish a representative
and instrumental formation of itself in physical nature, a provisional individualization in the nature of the ignorance, which is all that can at first be done in a world emerging out of a universal inconscience. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, please. We have seen that this double wall of self-imprisonment within the bounds of surface ego is the cause of our limited knowledge or ignorance. If this self-imprisonment is the very character of our existence, then our ignorance would be irremediable. Mankind would have no hope. But the conscious outer ego building is only a provisional device of the consciousness force in things. It is created so that the secret individual, the spirit within, may establish a representative and instrumental formation of itself in physical nature. Our real self within us needs the outer shell of ego to make contact with the physical nature. It is a provisional individualization in the nature of the ignorance. This is all that can at first be done in a world emerging out of a universal inconscience. Thank you, sir. Thank you. Thank you. இப்போ நம்ம கேட்கலாம், இந்த ஒரு மனிதன் வந்து இரண்டு சுவர்களுக்கு இடையில் சிறைப்பட்டு இருக்கின்றான். செல்ஃப் இம்ப்ரெசன்மெண்ட், டபுள் வால் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறார். அதுதான் நம்மளுடைய ஒரு குறைபாடு உள்ள அறிவுக்கும் அறியாமைக்கும் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அப்படின்னா இந்த செல்ஃப் இம்ப்ரெசன்மெண்ட், இந்த ஒரு நமக்கு நாமே அமைத்து கொண்ட சுவர் என்பது மனிதனுடைய நிரந்தரமான ஒரு அமைப்பா? மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ்சரா, இப்படிதான் இருப்பான் மனிதன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. இப்படிதான் இருப்பாங்க ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், இந்த செல்ஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இதுக்கு ஒன்றும் சொல்யூஷன் கிடையாது, இது இப்படிதான் மனிதன் என்பவன் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, தென் மனிதனுடைய அறியாமையை போக்குவதற்கு அறியாமையை போக்கவே முடியாது. அதற்கு நிவாரணமே கிடையாது. அறியாமையில் தான் இருப்பான் மனிதன். மனித குலத்திற்கு நம்பிக்கை இருக்காது. அதுலதான் பண்டைய யோகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய நேச்சரை வந்து மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அவர்களுடைய கூட்டம் என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் மனிதன், இந்த உலகம் எல்லாம் இப்படிதான் இருக்கும், இதை போய் நம்ம மாத்திட்டு இருக்க கூடாது, நம்ம வந்து இதுல இருந்து விடுபட்டு we should merge with the infinite என்றுதான் அவர்கள் கூறினார்கள். பகவான் இங்க ஒரு கருத்தை கூறுகின்றார். ஏனென்றால் பகவானுடைய கருத்தை பார்த்தோம்னா எல்லாமே வந்து எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால் இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் வந்து இவால்வ் ஆகுது. எதுலேருந்து இவால்வ் ஆகுது? இன்கான்சியன்ஸ்லேருந்து, யூனிவர்சல் இன்கான்சியன்ஸ்லேருந்து இவால்வ் ஆகி மெல்ல 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 இவால்வ் ஆகிட்டே வருது. இவால்வ் ஆகும்போது என்ன செய்கின்றது? உள்ள எது இவால்வ் ஆகுது? அந்த கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ் ஸ்பிரிட், அதுதான் வந்து இவால்வ் ஆகுது. அது இவால்வ் ஆகும்போது என்ன செய்கின்றது? வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்காக தன்னுடைய கருவியாக ஈகோவை சார்ந்த ஒரு அமைப்பை தன்னை சுற்றி உருவாகுகின்றது. இன்ஸ்ட்ருமெண்டல் நேச்சர், கருவியாக செயல்படும் ஒரு இயற்கை, ஒரு மனம், வாழ்வு, பிராணமயம், இதை சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் நேச்சர். அது எதை சார்ந்திருக்கின்றது? ஈகோவை சார்ந்த ஒரு அமைப்பை அது உருவாக்குகின்றது. அப்பொழுதுதான் அது என்ன செய்ய முடியும்? இப்ப வெளி உலகத்துடன் செயல்பட முடியும். செயல்படுவதற்காக ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு அது. இட்ஸ் எ ப்ரொவிஷனல் டிவைஸ் அப்படிங்கிறார்.
அந்த உள்ளிருந்து வெளிவரும் அந்த சித் சக்தி ஒரு ப்ரொவிஷனல் டிவைஸ் அதை உருவாக்குகின்றது அப்படிங்கிறார். அப்பொழுதுதான் அதன் மூலமாகத்தான் அது புற உலகுடன் செயல்பட முடியும். ஆகையினால இது என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஃபிக்ஸ்சர். மனிதன் இதிலே இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி எ ப்ரொவிஷனல் இண்டிவிஜுவலைசேஷன் இன் த நேச்சர் ஆஃப் இக்னோரன்ஸ். அறியாமையிலிருந்து ஒருவன் வரணும் அப்படின்னா, அறியாமை, இக்னோரன்ஸ், இன்கான்ஷியன்ஸ், இதுல இருந்து மொத்தம் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, ஹி ஷுட் இண்டிவிஜுவலைஸ் ஹிம்செல்ஃப். ஒரு மனிதன் தனித்துவம் படுத்தணும். தனித்துவம் பெற்ற பிறகு தனித்துவம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய ஈகோவை சார்ந்துதான் அவனை தனித்துவம் படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆனால் ஒன்ஸ் அவன் தனித்துவப்படுத்த பிறகு ஈகோவினுடைய தேவை இல்லாமல் போகின்றது. ஈகோ வாஸ் த ஹெல்பர் அண்ட் ஈகோ இஸ் த பார் என்று பகவான் கூறுகின்றார். அதனால ஈகோவின் தேவை அவசியம் இல்லாமல் போகின்றது. நாம் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சென்றோம் என்றால் இந்த ஈகோனுடைய தேவை இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகையினால இப்பொழுது உலகம் இருக்கக்கூடிய நிலையில இது தேவைப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Our self-ignorance and our world ignorance can only grow towards integral self-knowledge and integral world knowledge in proportion as our limited ego and its half-blind consciousness open to a greater inner existence and consciousness and a true self-being and become aware too of the not self outside it also as self. On one side, a nature constituent of our own nature. On the other, an existence which is a boundless continuation of our own self-being. Our being has to break the walls of ego consciousness which it has created. It has to extend itself beyond its body and inhabit the body of the universe. In place of its knowledge by indirect contact or in addition to it, it must arrive at a knowledge by direct contact and proceed to a knowledge by identity. Its limited finite of self has to become a boundless finite and an infinite. Thank you. Thank you. Yes, madam. The Aurobindo indicates the remedy for removal of our self-ignorance and world ignorance. We can grow towards integral self-knowledge and integral world knowledge in proportion as our limited ego and its half-blind consciousness open to a greater inner existence and consciousness and a true self of being. Also, it should become aware of the not self outside it also as self. On one side, it should open to a nature, that is our real self, nature constituent of our own nature. On the other side, it should open to an existence, the cosmos, which is a boundless continuation of our own self-being. Our being has to break the wall of ego consciousness which it has created. It has to extend itself beyond its body and inhabit the body of the universe. Our being should become one with the cosmos. In the place of indirect contact through senses or in addition to it, it must arrive at a knowledge by direct contact and must eventually arrive at a knowledge by identity. Limited finite self must become a boundless finite and infinite. Thank you, sir. Thank you.
இந்த ரெண்டு விதமான இக்னோரன்ஸ் பகவான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார். ஒன்று இக்னோரன்ஸ் ஆஃப் அவர் ட்ரூ செல்ஃப், இரண்டாவது வேர்ல்ட் இக்னோரன்ஸ், நம்மை புற உலகு குறித்த அந்த அறியாமை, இரண்டாவது நம்முடைய நம்முடைய ட்ரூ செல்ஃப் குறித்த அறியாமை. இந்த ரெண்டு இக்னோரன்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இதுல இருந்து எங்க போகணுங்கிறார் பகவான்? செல்ஃப் இக்னோரன்ஸ்ல இருந்து நம்ம எங்க போகணும்? இன்டெகிரல் செல்ஃப் நாலேஜுக்கு போகணும். அதே போல வேர்ல்டு இக்னோரன்ஸ்ல இருந்து எங்க போகணும்? இன்டெகிரல் வேர்ல்டு நாலேஜ். இன்டெகிரல்னா பூரணமான சுய ஞானம், பூரணமான உலக ஞானம். எப்படி போக முடியும் அப்படின்னா, எந்த அளவிற்கு நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட நான் என்கின்ற தன்னுணர்வு, இந்த ஈகோ, லிமிட்டெட் ஈகோ, அதே போல நம்மளுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு? பகவான் எப்படி குறிப்பிடுகின்றார்? ஹாஃப் பிளைண்ட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். ஒரு அரை குறையான பார்வையினுடன் உடைய ஒரு உணர்வு நிலை அப்படிங்கிறார். லிமிட்டெட் ஈகோ இருக்கு, அதே சமயம் இட்ஸ் ஹாஃப் பிளைண்ட் கான்சியஸ்னஸ். அது எதற்கு திறவாக வேண்டும்? எதற்கு திறவாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும்? கிரேட்டர் இன்னர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். இந்த அக ஜீவன் ஒரு பரந்து, எது கிரேட்டர் இன்னர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார் பகவான்? எது அப்படின்னா நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங். நம்மளுடைய புற அமைப்பு வந்து ரொம்ப லிமிட்டட். எக்ஸ்டர்னலா நம்மை அறிந்து கொள்ள வைத்துவது ரொம்ப லிமிட்டட். ஆனால் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ளிமினல் பீயிங், ஆழ் ஜீவன் சொல்றோம், அது வந்து பிரபஞ்ச ரீதியானது, ரொம்ப ஆழமானது, ஒரு சமுத்திரம் போல இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் கிரேட்டர் இன்னர் எக்ஸிஸ்டன்ஸ். அதற்கு திறவாக இருக்கணும் அப்படிங்கிறார். அதனுடைய உணர்வு நிலைக்கு திறவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்பதான் நம்ம வந்து இந்த ட்ரூ செல்ஃப் ஆஃப் பீயிங், அதனுடன் நம்மால தொடர்பு கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த புற உலக குறித்து நாம் எவ்வாறு அறிகின்றோம்? எல்லாமே எனக்கு புறம்பாகவை, நான் அல்லாதவை அப்படின்னு நினைக்கிறோம். நாட் செல்ஃப் அப்படிங்கிறோம். நான் அல்லாதவை, எனக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் நான் அல்லாதவை அப்படின்னு நினைக்கிறோம். அதை நானாக உணர வேணும் அப்படிங்கிறார். நான் அல்லாதவையாக நினைப்பதை நானாக ஒவ்வொருவரும் உணரணும் அப்படிங்கிறார். One should become aware too of the not self outside it also as self அப்படிங்கிறார். ஸோ ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய இயற்கையினுடைய இயல்பான அமைப்பு, அதைத்தான் பகவான் நேச்சர் கான்ஸ்டிடியூவன்ட் அப்படிங்கிறார். எது நம்மளுடைய நேச்சர் கான்ஸ்டிடியூவன்ட்? நம்மளுடைய இன்னர் செல்ஃப். அதுதான் வந்து நேச்சர் கான்ஸ்டிடியூவன்ட், நம்மளுடைய இயல்பினுடைய இயல்பான அமைப்பு. அதுதான், அது குறித்து அறிய வேண்டும். மறுபுறம் நமக்கு புற உலகை சார்ந்த அமைப்புகள், அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? உண்மையிலேயே நமக்கு நம்மளிருந்து மாறுபட்டதா என்றால் இல்ல. நமக்கு உள்ள என்ன இருக்கோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு வெளியில இருக்குது. பகவான் எவ்வாறு கூறுகின்றார் இந்த அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸ் குறித்து? விச் இஸ் அ பவுண்ட்லெஸ் கண்டினியூவேஷன் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப் பீயிங் அப்படிங்கிறார். எல்லைகள் இல்லாத, நமக்குள்ள இருக்கிறது எல்லைக்குட்பட்டது, அதனுடைய நீட்சியாக இருப்பதுதான் வெளியில இருப்பது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய தன்னுணர்வை சார்ந்த உணர்வு நிலை எழுப்பிய அந்த சுவற்றை நாம் உடைத்தெறிய வேண்டும். Our being has to break the walls of ego consciousness which it has created அப்படிங்கிறார். அது மேலும் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய உடல் என்பது உடல் என்கின்ற ஒரு கட்டமைப்பையும் தாண்டி தன்னை நீட்டிக்கொள்ள வேணும் அப்படிங்கிறாரு. உடல் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்தில் வாழாமல் இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு பெரிய அமைப்பின் ஒரு அங்கமாக இரண்டர கலந்து ஒவ்வொருவரும் இருக்கணும் அப்படிங்கிறார். ஒவ்வொருவருடைய உணர்வு நிலையும் எப்படி இருக்கணும்னா, அந்த ஈகோ கான்சியஸ்னஸ் அதை சுற்றி இல்லாமல் அதை உடைத்தெறிந்து கொண்டு it has to extend itself beyond its body and inhabit the body of the universe அப்படிங்கிறார். inhabit the body of the universe அப்படிங்கிறார். இந்த ஏன்னா பிரபஞ்சமும் நம்மளும் வேற அல்ல.
நம்ம அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறார். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பிரபஞ்சம் குறித்த ஞானம் எல்லாம் எப்படி கிடைக்குது? இன்டைரக்ட் கான்டாக்ட் மூலமா தான் கிடைக்குது. ஏன்னா நமக்கு புறத்தே உள்ள அமைப்புகளாக நாம் கருதுகின்றோம். உண்மையிலேயே எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, இன்டைரக்ட் கான்டாக்ட் மாத்திரமும் அல்லாமல் நேரடியான அந்த கான்டாக்டை ஏற்படுத்திக் கொள்ளணும். நேரடியான தொடர்பை, வெளி உலக விஷயங்களுடன் நேரடியான கான்டாக்ட், டைரக்ட் கான்டாக்ட். அது என்ன செய்யும் நமக்கு? நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதாவது எந்த பொருளை குறித்து நாம் அறிகின்றோமோ அதனுடன் இரண்டர கலத்த அதனுடைய ஞானத்தை நாம் அறிவதற்கு வழிகோலும் அப்படிங்கிறார். ஆகையினால நம்மளுடைய லிமிட்டட் ஃபைனைட் செல்ஃப், நம்முடைய செல்ஃப் எப்படி இருக்கு? லிமிட்டட் ஃபைனைட் செல்ஃப். அது எப்படி மாற வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது ஒரு பவுண்ட்லெஸ் ஃபைனைட், எல்லைகள் இல்லாத ஒரு அமைப்பாகவும் எல்லைகள் இல்லாத ஒரு அனந்தத்தினுடைய அமைப்பாகவும் அது மாறணும் அப்படிங்கிறார். இட்ஸ் லிமிட்டட் ஃபைனைட் ஆஃப் செல்ஃப் has to become a boundless finite and an infinite என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ என்ன வழி அப்படின்னா, இதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, we have to break the wall of egoistic consciousness. அப்பதான் நம்மால இந்த அறியாமையை போக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேராகிராஃப் 10 போலாம் நம்ம. Paragraph 10. But the first of these two moments, the awakening to our inner realities, imposes itself as the prior necessity, because it is by this inward self-finding that the second, the cosmic self-finding, can become entirely possible. We have to go into our inner being and learn to live in it and from it. The outer mind and life and body must become for us only an antechamber. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுங்களா? Yes. Between these two movements, awakening to our inner realities imposes in itself as the prayer necessity, because it is by inward self-finding that the cosmic self-finding can become entirely possible. Our outer mind and life and body must act as only antechamber, entry room. We must go into our inner being and learn to live in it and from it. நன்றி. 2 மூமெண்ட் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? ஒன்று புற உணர்வு நிலைக்கும் நம்முடைய உள்ஜீவனுக்கும் இடையில் உள்ள அந்த சுவற்றை உடைத்தெறிவது. அப்பதான் நம்மளுடைய ரியல் செல்ஃப் என்னன்னு தெரியும். 2வது, புற உலகத்திற்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த சுவற்றை உடைத்தெறிந்து we should become one with the universe என்று சொன்னார். இந்த 2 மூமெண்ட்ல எது ப்ரையாரிட்டி அப்படின்னா, நம்மளுடைய இன்னர் ரியாலிட்டிஸ், உள்ஜீவனருடன் ஆன தொடர்பை முதலில் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே நமக்கு உள்ளேந்து தான் வெளியே வருது எல்லாமே. எல்லாம் ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங். இப்ப அதுதான் பகவானும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள், சூழ்நிலைகளை நாம் மாற்றணும் அப்படின்னா, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா எங்க நம்ம மாறணும் அப்படின்னா நமக்குள்ளதான் மாறணும். இது ஒரு தம்ப் ரூல். பொதுவா எல்லாருமே சூழ்நிலைகளை தான் குற்றம் சாட்டுகின்றோம். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனால் இங்க எது உண்மை என்றால், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம மாத்தணும் அப்படின்னா வெளியில உள்ளது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதனாலதான் இது 2ல எது ப்ரையாரிட்டி அப்படின்னா, awakening to our inner realities imposes itself as a prior necessity அப்படிங்கிறார் பகவான். இன்வர்ட் செல்ஃப் ஃபைண்டிங் தான் எதற்கு வழி கோலிடுகின்றது என்றால் காஸ்மிக் செல்ஃப் ஃபைண்டிங். அதை சாத்தியமாக்குகின்றது அப்படிங்கிறார். நம்முடைய புறமனம்
வாழ்வு உடல், அவுட்டர் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, அது எப்படி செயல்படணும்? ஆனா இப்ப நம்ம எப்படி வாழ்கின்றோம்? இப்ப நம்ம அவைகளில் தான் வாழ்கின்றோம். அவைகள் தான் எல்லாமே என்று வாழ்கின்றோம். நமக்கு அதை விட்டா எல்லாமே எதுவுமே தெரியாது. எல்லாமே அவைகள் என்று அதிலேயே வாழ்கின்றோம். புற மனம், வாழ்வு, உடல், அவுட்டர் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. பகவான் என்ன கூறுகின்றார்? அவ்வாறு இல்லாமல் அவைகள் வெறும் நுழைவாயில்களா தான் இருக்கணும் அப்படிங்கிறார். ஆன்டி சேம்பரா தான் இருக்கணும் அப்படிங்கிறார். புற மனம், வாழ்வு, உடல் வெறும் உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்காக ஒரு ஆன்டி சேம்பர், என்ட்ரி ரூமா தான் இருக்கணுமே ஒழிய அதுவே இருக்க முடியாது. ஒருவர் எப்படி இருக்கணும்? அகத்தில் தான் அவர் வாழணும். அகத்தில் இருந்து தான் அவர் வாழ வேண்டும். ஒன் ஹேஸ் டு லிவ் விதின். அதிலிருந்து தான் அவர் செயல்பட வேண்டுமே ஒழிய புறத்தில் இருந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிறார். அதனால் இது ஃபர்ஸ்ட் நெசசிட்டி, உள்முகமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல். அடுத்தது போகலாம். All that we are on the outside is indeed conditioned by what is within, occult in our inner depths and recesses. It is thence that come the secret initiatives, the self-effective formations, our aspirations, our intuitions, our life motives, our mind's preferences, our will's selections are actuated from there, insofar as they are not shaped or influenced by an insistence equally hidden of a surge of cosmic impacts. But the use we make of these emergent powers and these influences is conditioned, largely determined, and above all, very much limited by our outermost nature. It is then the knowledge of this inner initiating self, coupled with the accurate perception of the outer instrumental self, and the part played by both of them in our building, that we have to discover. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, sir. Our outer nature and activities are conditioned by what is within, occult in our inner depths. The secret initiatives, the self-effective formations arise from there. Our inspirations, our intuitions, our life motives, our mind's preferences, our will selections are put into action from there. These actions from our inner self goes on insofar as they are not shaped or influenced by an insistence of a surge of cosmic impacts which is equally hidden. The actions of our inner self can go on if they are not interfered by cosmic impacts which are equally invisible. Our use of these emergent powers and these influences is conditioned, largely determined, and very much limited by our outermost nature. To overcome this limitation, we have to discover the knowledge of the inner initiating self. It should be combined with the accurate perception of the outer instrumental self. Also, we must discover the knowledge of the part played by both. Thank you, sir. Thank you. இதுல ரெண்டு விஷயம் சொல்றார் பகவான். ஒன்னு இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப் அப்படிங்கிறார். இந்த இன்னர் செல்ஃப் வெறும் இன்னர் செல்ஃப் மாத்திரம் இல்லை, அதுதான் அங்க இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப் முக்கியமான ஒரு கான்செப்ட் அது. இரண்டாவது அவுட்டர் இன்ஸ்ட்ருமெண்டல் செல்ஃப்,
வெளியில செயல்படுவது வெறும் கருவிதான். ஆனா உள்ளேந்து தான் வந்து எல்லாமே ஆரம்பிக்கின்றது. இந்த 2 கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது இந்த பேராகிராஃப்ல. வெளியில நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வெளியில செயல்படுகின்றோம் எல்லாமே சொல்றோம். ஆனா நம்மளுடைய ஆழ் நிலையில ஆழம் உள்ளது ஜீவனுடைய ஆழத்துல எது வந்து இந்த எது வந்து ஆழ் ஜீவன்ல வந்து மறைமுகமாக இருக்கின்றதோ அங்கிருந்து தான் எல்லா உன்னுடைய செயல்பாடுகளும் துவங்குகின்றன, வழிநடத்தப்படுகின்றன. எல்லாமே அதனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள தான் இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? சீக்ரெட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறார். சீக்ரெட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அர்த்தம்? நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளேந்தே அந்த இயக்கம் ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறார். எங்கேருந்து? அந்த உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன், சப்லிமினல் பீயிங் பத்தி தான் இங்க பேசுறாரு. இன்னர் டெப்த்ஸ் அப்படிங்கிறார். அங்கேருந்து என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன்ஸ். பெரிய கவிஞர்களுக்கு கவிதை தோன்றுகின்றது, பெயிண்டர்ஸ்க்கு வந்து பெயிண்டிங், அதே போல பெரிய விஞ்ஞானிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் அங்கேருந்து தான் வருது. அவங்களுக்கு தெரியாது. ஐன்ஸ்டைன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நான் கண்டுபிடிச்சது எல்லாமே மோஸ்ட்லி அவுட் ஆஃப் இன்ட்யூஷன்ஸ் தான், ராதர் தேன் பை அனலைசிங் மைண்ட் அப்படிங்கிறாரு. அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ்ல எங்கேருந்து வருது ஒவ்வொருத்தருக்கும்? இது எல்லாருக்கும் நடைபெறுகின்றது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்பிரேஷன் திடீர்னு நமக்கு ஒரு தோணும். ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் பண்ணுவோம், அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது, சடனா அதோடைய இது நமக்கு தோன்றும். அதுதான் இன்ஸ்பிரேஷன்ஸ். அது எங்கேருந்து வருது? நம்முடைய சப்லிமினல் பீயிங்லேருந்து தான் வருது, இன்னர் செல்ஃப்லேருந்து தான் வருது. அங்கேருந்து தான் நம்முடைய உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் வந்து எல்லாருக்கும் செயல்படுகின்றது, நமக்கு தெரியல. இன்ட்யூஷன் எப்படின்னா, அறிவை தாண்டி ஏதோ ஒரு செயல்படும் உள்ளுணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. நமக்கு தகவல்களை தந்து கொண்டே இருக்கின்றது, அதை நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். ஆனா அது இன்ட்யூஷன் தான் அப்படிங்கிறது நாம் அறிவது இல்லை. இது எல்லோருக்கும் அது இன்ட்யூஷன் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள், அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால் லைஃப் மோட்டிவ்ஸ். ஒன்றை அடைய வேண்டும், இதை நான் அடைய வேண்டும், இந்த நிலைக்கு நான் செல்ல வேண்டும், இப்படிலாம் நினைக்கிறோம். லைஃப் மோட்டிவ்ஸ் இதுவும் அந்த உள்ளிருந்து தான் தோன்றுகின்றது. அதே போல மனதினுடைய ப்ரிஃபரன்சஸ், எனக்கு இது வேண்டும், இதுதான் எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை என்று நம்மளுடைய அந்த மைண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எங்கிருந்து வருகின்றது? உள்ஜீவன்லேருந்து தான் வருது அப்படிங்கிறாங்க. அதே போல நம்மளுடைய சங்கல்பம் என்ன செய்கின்றது? நம்முடைய மன உறுதி என்ன செய்கின்றது? இந்த காரியத்தை நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கிறோம். இந்த காரியத்தை நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறோம். இந்த சங்கல்பமும் எப்படி எங்க வருதுன்னா நம்மளுடைய ஆழ்ஜீவன்லேருந்து தான் வருது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சப்லிமினல் செல்ஃப்லேருந்து தான் வருது. நாம நினைச்சிட்டு இருக்கோம், நான் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம், புறஜீவன் தான் செய்கின்றது நினைக்கிறோம். அப்படி கிடையாது, எல்லாம் உள்ளிருந்து தான் வருகின்றது. இந்த செயல்பாடுகள் நம்மளுடைய உள்ஜீவனிலிருந்து வருகின்றது. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆனா இது அதன் பாட்டுக்கு விட்டா அது நடைபெறும். அதன் பாட்டிற்கு விட்டுவிட்டால் அது வந்து தடையின்றி அதனுடைய செயல்பாட்டு நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனா இடையில என்ன நடைபெறுகின்றது? ஏன்னா நம்ம வந்து வெறும் உள்ஜீவனுடைய மாத்திரம் தொடர்புல இல்லை. ஒரு புறம் உள்ஜீவனுடைய தொடர்பு, மறுபுறம் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம், வெளி உலகத்துடன் தொடர்புல இருக்கு. அதன் வழியாக ஊடுருவல்கள் நம்முள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன என்பதையும் பார்த்தோம். சோ என்ன நடைபெறுகின்றது? இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஊடுருவல்கள், தாக்குதல்கள் வந்து இந்த உள்ஜீவனிலிருந்து வரக்கூடிய இந்த செயல்பாடுகளை இடையூறு ஏற்படாத வண்ணம் இருக்கின்ற வரைக்கும் நம்மளுடைய உள்ஜீவனுடைய செயல்பாடு மேலோங்கி இருக்கும். த மொமெண்ட் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியினுடைய தலையிடும் பொழுது இதனுடைய செயல்பாடும் சற்று மாறுபடுகின்றது
அப்படிங்கிற, ஏன்னா ரெண்டுமே வந்து நம்மை அறியாமல் நடைபெறுகின்றது. வெளியிலிருந்து நமக்குள் ஏற்படும் ஊடுருவல்களும் சரி, உள்ளிருந்து வெளிவரும் ஊடுருவல்களும் வெளிப்பாடுகளும் சரி. ஆகையினால இந்த உள்ஜீவனுடைய செயல்பாடு அதன் பாட்டை விட்டுவிட்டால் தடையின்றி நடைபெறும். பட் சம்டைம்ஸ் என்ன நடைபெறுகின்றது என்றால், வெளி உலகத்தில் இருந்து அந்த ஏற்படும் இடையூறு காரணமாக அதனுடைய செயல்பாடு மாறுபடுகின்றது அல்லது தடைப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இதுல நம்மளுடைய புற இயல்பு எப்பொழுதுமே வந்து புற உலகை சார்ந்து இருக்கின்றது இல்லையா? அவுட்டர் மோஸ்ட் நேச்சர் வந்து புற உலகை சார்ந்து இருக்கின்றது. ஆகையினால்தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய உள்ளிருந்து மேலெழுந்து செயல்படும் இந்த சக்திகளினுடைய செயல்பாடு, அதனுடைய செல்வாக்கு வந்து நம்முடைய புற அமைப்பினால் என்ன புற அமைப்பினால் தீர்மானிக்கப்படுகின்றது அல்லது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் ஒரு எல்லைக்குள் அது நிறுத்தப்படுகின்றது. தங்கு தடையின்றி செயல்பட முடிவது இல்லை. ஆகையினால இந்த ஒரு லிமிட்டேஷன், இது வந்து ஒரு லிமிட்டேஷன், நம்மளுக்கு ஒரு வரையறம்பாக இருக்கின்றது. இதை மீற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய எது வந்து நம்முள் அந்த செயல்பாடுகளுக்கு தூண்டுகோலாக இருக்கின்றது, இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப், அது குறித்த முழு ஞானம் நமக்கு இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? நம்முடைய உள்ஜீவனுடைய முழு ஞானத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப் அப்படிங்கிற அது மாத்திரம் இருந்தால் பத்தாது. நம்மளுடைய அவுட்டர் இன்ஸ்ட்ருமெண்டல் செல்ஃப், ஏனென்றால் அந்த புற பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் நம்மளுடைய வெளியில் உள்ள அமைப்பின் மூலமாகத்தான் நமக்குள் வருகின்றன. அது குறித்த அந்த செயல்பாடும் ஒருவருக்கு இருக்க வேண்டும். இவை இரண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் ஒருவருக்கு வந்து சரியான ஒரு ஞானம் கிடைக்கின்றது. சரியா? அதர்வைஸ் ஒன்று அவர் இவை இரண்டினுடைய செயல்பாடுகள் குறித்து அறியாமல் தான் இருப்பார். இவை இரண்டினுடைய செயல்பாடு குறித்த முழு ஞானமும் ஒருவர் இருக்கும் பொழுது ஒருவருடைய செயல்பாடு ஒரு சிறப்பாக அமையும். எந்த சக்தி நமக்கு உள்ளிருந்து தோன்றுகின்றது, எந்த சக்தி நமக்கு வெளியிலிருந்து வருகின்றது, அது எந்த விதத்தில் நம்மை பாதிக்கின்றது, இந்த இரண்டு குறித்த ஒருவருடைய ஞானம் சரியாக இருக்கும் பொழுது எது சரியான செயல்பாடோ அதை அவர் செயல்படுத்த முடியும். இது ஒவ்வொருத்தருக்குள்ள நடைபெறக்கூடிய விஷயம். ஆனா நம்ம we are not aware, one is not conscious of it. இதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். இதுல முக்கியமா வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சில விஷயம் நமக்குள்ளே நடைபெறும், நமக்கு சொல்ல தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தோணுச்சு அப்படின்னா நமக்கு காரணம் தெரியாது. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய இந்த சப்ளிமினல் செல்ஃப், உள்ஜீவன்லேருந்து வருகின்றது. ஆகையினால இந்த வெளியில வந்து நம்மளுடைய அவுட்டர் செல்ஃப் இருக்கு, இன்மோஸ்ட் உள்ளேன்னு பார்த்தோம் நம்மளுடைய சைக்கிக் பீயிங் இருக்கு. இதற்கு இடையில எது இருக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த சப்ளிமினல் பீயிங், அதுதான் வந்து ஒரு பறந்து விழுந்த நிலையில இருக்கின்றது. நம்மளுடைய அவுட்டர் பீயிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் லேயர் தான். whereas நம்மளுடைய இன்னர் பீயிங், the subliminal being வந்து it occupies the largest space. சைக்கிக் பீயிங் இருக்குது, ஆனா சைக்கிக் பீயிங் வந்து ஒரு சின்ன அளவே தான் நமக்கு இருக்கின்றது. பெரிய அளவில் எது செயல்படுகின்றது என்றால் நம்முடைய சப்லிமினல் பீயிங், நமக்கு நெருக்கமாக இருந்து செயல்படுவது சப்லிமினல் பீயிங். சைக்கிக் பீயிங் வந்து இன்னும் ஆழமான பகுதியில் இருக்கின்றது. அதனால்தான் சப்லிமினல் பீயிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்முடைய பகுதி என்று கூறுகின்றோம். ஏனென்றால் நாம் we are constantly under its influence. இந்த சப்லிமினல் பீயிங்கினுடைய ஆழ் ஜீவனுடைய அந்த தகவல் பரிமாற்றம், அதனுடைய செல்வாக்கு என்பது நம்முடைய மனம், உடல், வாழ்வு, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்வை அது வழி நடத்துகின்றது. ஒரு ஓவியர் இருக்கின்றார், ஒரு அழகான படம் வரைகின்றார். ஒரு பாடகர் இருக்கின்றார், மிகவும் அற்புதமாக பாடுகின்றார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சப்லிமினல்ல தான் வருகின்றது.
ஒரு கதாசிரியர் இருக்கின்றார், ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒரு ஸ்டோரி, ஒரு கதை எழுதுகின்றார். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா சப்லிமினல் பீயிங்ல தான் வருது. ஏனென்றால் அவ்வப்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நம்முடைய மனம், வெளிப்புற மனம், உடல் வாழ்வை ஊடுருவுகின்றன. இதற்கு உதாரணமாக ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாம்பழத்துல வந்து இந்த பிகெஸ்ட் பார்ட் எது அப்படின்னா அந்த பல்ப் தான். உள்ள இருக்கக்கூடிய அந்த 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 பல்ப், அந்த 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 பல்ப்னு சொல்றோம், அந்த கூழ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிகெஸ்ட் பார்ட் இஸ் அ பல்ப். வெளியில இருக்கிற ஸ்கின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெல்லியதாக தான் இருக்கும். அதே போல உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை வந்து உள்புறமாக இருக்கின்றது. பெரும்பாலான பகுதியை எது ஆக்கிரமிக்கின்றது என்றால் நம்மளுடைய அந்த சப்லிமினல் பீயிங் தான். இந்த சப்லிமினல் பீயிங் தான் ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால் பல்ப் என்று கூறுகின்றோமே, அது போல நம்மளுடைய வெளிப்புற மனம், பிராணமயம், உடல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாம்பழத்தினுடைய தோல் போலதான். ஆனா நம்ம அதுதான் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மெயின் பார்ட்டு சப்லிமினல் பார்ட்டு தான். சைக்கிக் பீயிங் எடுத்துக்கொண்டா அந்த விதை போன்றது. ஏனென்றால் அந்த விதை தான் வந்து ஒவ்வொரு பிறவிதோறும் மீண்டும் மீண்டும் புதிய அமைப்புகளை உருவாக்குகின்றது. இதைத்தான் அன்னை இந்த 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 ஒரு ஒப்பீட்டை தான் கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லைக் த ஃப்ரூட், த சப்லிமினல் இஸ் அ பல்ப் ஆஃப் அவர் பீயிங் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது வந்து அதனால்தான் சப்லிமினல் பீயிங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். இதை நம்ம சரியா நம்ம ஆளுமையில கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து நம்மளுடைய அனைத்து செயல்களையும் சிறப்பாக நம்மளால பண்ண முடியும். அடுத்தது போகலாம். நம்ம வேற ஏதாவது கருத்துக்கள், விளக்கங்கள் தேவைன்னா கேட்கலாம். Sir, it reminds me of Swami Vivekananda's words. Yes. அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் யூஸ் பண்றாரு. ஷேடோயி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறார். உள்ளுக்கும் வெளிக்கும் கம்பேர் பண்ணும்போது அவுட்டர் லைஃப் இஸ் a shadowy extension of our inner self அப்படிங்கிறார். ஓ, அதே சேம் ட்ரூத். ஆமா, கரெக்ட். அதான் ஞாபகம் வருது நீங்க சொன்ன கேட்கும்போது. கரெக்ட். எக்ஸாக்ட்டா இட் மேட்சஸ். The key word is the shadowy extension. கரெக்ட். அப்படின்னா ரியல் வந்து உள்ள இருக்கு, நம்ம வந்து ஷேடோல தான் இருக்கிறோம். அதான் உண்மை. எஸ் ரங்கராஜன் சார். ஆம் சார், நீங்க சொன்ன மாதிரி மதர் வந்து மாம்பழத்துக்கு நாலெட்ஜ் அப்படின்னு பேருறாங்க, ஞானம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க தோல், பல்ப்பு, நடுவுல பருப்புன்னு. அதனாலதான் மாம்பழத்துக்கு வந்து ஞானக்கனி அப்படின்னு மதர் வந்து சொல்றாங்க சார். ஓகே. தேங்க்யூ. பேராகிராஃப் 11 போகலாம் நம்ம. Paragraph 11. On the surface, we know only so much of ourself as is formulated there, and of even this, only a portion. For we see our total surface being in a general vagueness, dotted and sectioned by points or figures of precision. Even what we discover by a mental introspection is only a sum of sections. The entire figure and sense of our personal formation escapes our notice. But there is also a distorting action which obscures and disfigures even this limited self-knowledge. Our self-view is vitiated by the constant impact and intrusion of our outer life self, our vital being, which seeks always to make the thinking mind its tool and servant. For our vital being is not concerned with self-knowledge, but with self-affirmation, desire, ego. Thanks. Thank you. சார் படிக்கட்டுங்களா? எஸ் மேடம். We know a little of our self as is formulated on the surface, because we see our total surface being
in a general vagueness. We see them only in sections or figures of precision. What we discover from our mental introspection is only a sum of sections. We miss the whole of our personal formation. Again, this limited knowledge is disfigured and made obscure by a distorting action. Our self-view is spoiled by a constant impact and intrusion of our outer life self, our vital being. It always seeks to make the thinking mind its tool and servant, because our vital being is not concerned with self-knowledge. It is concerned only with self-affirmation, desire, and ego. Thank you, sir. Thank you. Explanation. Thank you. பகவான் என்ன கூறுகின்றார்? இப்ப நம்ம குறித்த அந்த ஞானமே பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்மை நாம் அறிந்து வைத்துக் கொள்கின்றோம்? இப்போ ஒருத்தரை கேட்கலாம், நீங்க உங்களை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே நம்ம கேட்டுக்கொள்ளலாம். வாட் டு வி நோ ஆஃப் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நம்ம ரொம்ப வேகா தான் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய உயர் ஞானிகள் தான் அவர்கள் யார் என்று உணர்ந்திருந்தவர்கள் யாருமே அவர்களை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தே நோ த ட்ரூ செல்ஃப், அதுதான் அவங்களுக்கு தெரியும். அதை தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, உங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள், அவர்களுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ், இதைத்தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. அவர்களுடைய திறமைகள், இதுதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பகவான் என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒரு ஜெனரல் வேக்னஸ் தான் அப்படிங்கிறார். எப்படி நம்மை நாமே பார்க்கின்றோம் என்றால், நம்மை நாம் பகுதி பகுதியாக கூறு போட்டு தான் பார்க்கின்றோம். we see us only in sections. அப்புறம் ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டு துல்லியமாக அதை பார்க்கின்றோம். எனக்கு இந்த திறமை இருக்கு, எனக்கு நல்லா பெயிண்டிங் வரும், எனக்கு நல்லா பாடுவதற்கு நன்றாக வரும், நான் குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ்ல நான் தெரியும், இல்லை இந்த சப்ஜெக்ட்ல நான் கெட்டிக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் அப்படிங்கிறார். இது பகுதியாகத்தான் ஒருவர் தன்னை பற்றி அறிந்து வைத்துள்ளார் அப்படிங்கிறார். பகுதியாக தான். we will know ourselves only in sections and figures of precision அப்படிங்கிறார். figures of precision அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு அம்சத்தை சரியா அது மாத்திரம் கரெக்டா சொல்றது. நம்முடைய மென்டல் இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதாவது மென்டல் இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா நம்மை குறித்தே நாம் ஆழமாக சிந்திப்பது. நம்மை குறித்தே நாம் ஆழமாக சிந்திப்பது இன்ட்ரோஸ்பெக்ஷன். இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா உள்நோக்கிய பார்வை, உள்நோக்கிய ஆய்வு, அதுதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அதையும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி அமைகின்றது என்றால், என்னவெல்லாம் நாம் பகுதி பகுதியாக நம்மை பற்றி தெரிந்து வைத்துள்ளோமோ அதனுடைய ஒரு ஒட்டுமொத்த அமைப்பைத்தான் இதன் மூலமும் அறிய முடிகின்றது. What we discover from our mental introspection is only a sum of sections. See, இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, the holistic knowledge கிடையாது அப்படிங்கிறது. அதுதான் முக்கியம். அது எப்படி அந்த யானையை குருடர்கள் பகுதி பகுதியா பார்த்து அவர்கள் பார்த்தது மாத்திரம் அவங்க அதுதான் யானை டிஸ்கிரைப் பண்ணாங்களோ, அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பற்றியே தெரிகின்றது என்று பகவான் கூறுகின்றார். நமக்கு நம்மை பற்றிய ஹோலிஸ்டிக் நாலேஜ் கிடையாது. We miss the whole of our personal information.
அதாவது பகவான் என்ன கூறுகின்றார், the entire figure and sense of our personal formation escapes our notice அப்படிங்கிறார். the entire figure and sense of our personal formation escapes our notice அப்படிங்கிறார். இது நம்மை பற்றி நாம் அறிந்து வைத்துள்ளது. என்ன அறிகின்றோம்? பகுதியாக அறிந்து வைத்துள்ளோம். ஆனா இது போதாது என்று என்ன நடைபெறுகின்றது என்றால், இதுவே ஒரு அரைகுறையான ஞானம், நம்மை பற்றி அரைகுறையான ஞானம். இது மேலும் ஒரு சிதைவு அடைகின்றது. எப்படி ஒரு சிதைவு அடைகின்றது? there is a distorting action which obscures and disfigures even this limited knowledge அப்படிங்கிறது. limited self knowledge அப்படிங்கிறார். நம்மை குறித்த பார்வை, செல்ஃப் வியூ, அது வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் நம்ம பார்த்தோம். பிரபஞ்சத்திலிருந்து பிரபஞ்சம் வெளியிலிருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸு, அந்த சக்திகளினுடைய ஊடுருவல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? அவர் செல்ஃப் வியூ இஸ் விஷியேட்டட் பை த கான்ஸ்டன்ட் இம்பேக்ட் அண்ட் இன்ட்ரூஷன் ஆஃப் அவர் அவுட்டர் லைஃப் செல்ஃப். ஏன்னா நம்ம வாழ்வு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வெளியில தான் ப்ரொஜெக்டா இருக்கு. அவுட்டர் லைஃப், வி ஹாவ் அன் அவுட்டர் லைஃப் செல்ஃப். அப்புறம் நம்ம வெளியிலே புற உலகை சார்ந்து செயல்படும் நம்முடைய பிராணமய ஜீவன், அவர் அவுட்டர் வைட்டல் பீயிங். இது என்ன செய்கின்றது? புறத்தில் செயல்படும் இந்த அமைப்புகள் நம்மை குறித்த அந்த பார்வை, நம்மை குறித்த அந்த பார்வை, நாம் அடைந்துள்ள அந்த அரைகுறையான அந்த ஞானம், இதை மேலும் அது என்ன செய்கின்றது? அது ஒரு சிதைவை அடைய வைக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய அவுட்டர் லைஃப் செல்ஃப், அவர் அவுட்டர் வைட்டல் பீயிங், அது என்ன செய்கின்றது? நம்மளுடைய புற ஜீவனை சார்ந்து செயல்படும் அந்த அவுட்டர் லைஃப் செல்ஃப், அதாவது புற வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய புற அமைப்புகள், நம்மளுடைய புறத்தில் செயல்படும் நம்மளுடைய பிராணமய ஜீவன், இது என்ன செய்கின்றது? நம்மளுடைய மனம் சற்று இவைகளிலிருந்து உயர்வான அமைப்பு. ஒருவனுடைய மனம் எப்பொழுதுமே அறிவை நம்பி செயல்படும். ரீசன் தான் அதுக்கு எஜமானனாக இருக்கின்றது, திங்கிங் மைண்ட். ஆனா நம்மளுடைய அந்த லைஃப் செல்ஃப் அப்படிங்கிறது பிராணமய ஜீவன். எப்படி? பிராணமய ஜீவன் தான் லைஃப் செல்ஃப், அவுட்டர் லைஃப் செல்ஃப், அவர் வைட்டல் பீயிங். அது முற்றிலும் பிராணமய இயக்கங்களை சார்ந்து இருப்பது. இந்த பிராணமய இயக்கங்களை சார்ந்து இருக்க பிராணமய ஜீவன் என்ன செய்கின்றது? அந்த மனதை தன் மனதை அது தன் வசத்திற்கு ஆட்டி படைக்கின்றது. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த our vital being which seeks always to make the thinking mind its tool and servant அப்படிங்கிறார். இது எல்லாருக்கும் நடைபெறுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றுதான் நினைத்து செல்கின்றோம். நம்மளுடைய அறிவு அதான் சொல்கின்றது, இந்த பொருள் நம் வீட்டிற்கு இப்ப அத்தியாவசியம் தேவை அப்படின்னு ஒரு அறிவை நம்பி ஒரு பொருளினுடைய தேவையை கருதி நாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம். அதே சமயம் அங்க கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை பார்க்கின்றோம், அதனால் நாம் கவரப்படுகின்றோம். நம்மளுடைய ஆசைகளினுடைய உந்துதல்களின் காரணமாக அவைகளையும் இதனுடன் சேர்த்து வாங்குகின்றோம். ஆகையினால்தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய திங்கிங் மைண்ட் அங்க அது செயல்பாட்டு இருக்கு, அதனுடைய திங்கிங் மைண்ட் அங்க செயல்படுறது இல்லை. அது அந்த வைட்டல் பீயிங்கினுடைய ஒரு கைப்பாவையாக அங்க செயல்படுகின்றது. இது எல்லாருக்கும் நடைபெறுகின்றது. அதனால்தான் இந்த வைட்டலினுடைய உந்துதல்லேருந்து எந்த அளவுக்கு நம்மால பாதுகாத்து கொள்ள முடிகின்றதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள்
ஓரளவு அறிவை சார்ந்து இருக்கும், சரியாக நானதா இருக்கும். ஏன்னா அந்த வைட்டல் வந்து எப்பொழுதுமே வந்து ஆசை வயப்படுதல், இந்த லோவர் வைட்டல் இன்னும் மோசம். சாதாரண வைட்டலினுடைய செயல்பாடு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, தான் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அது எப்பாடுபட்டாலும் அடைந்து விடுவது. இதுதான் வைட்டல் மைண்டினுடைய செயல்பாடு. அது வந்து என்னுடைய ஈகோ வந்து பேம்பர் பண்ணும் அப்படின்னா அது எக்காரணத்தை கொண்டால் நான் நடந்து விடுவேன். எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்ய விரும்புவேன். இதெல்லாம் வந்து வைட்டல் மைண்டினுடைய வைட்டல் பீயிங்கினுடைய இது. அதற்கு வந்து அந்த ஆத்ம ஞானம், செல்ஃப் நாலேஜ் குறித்த ஒரு ஈடுபாடோ அக்கறையோ கிடையாது. அதனுடைய அக்கறை என்னன்னா தான் விரும்புவதை அடைவது. இவ்வாறுதான். அதனால இந்த மனிதனுடைய செயல்பாடு தன்னை குறித்த அந்த ஞானமும் அரைகுறையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த அவனுடைய அந்த பிராணமய ஜீவன் அதனுடைய தாக்குதலினால் அவனுடைய மனம் வந்து அதனுக்கு உட்பட்டு செயல்படுகின்றது. அதனால் இந்த லிமிட்டட் நாலேஜ், தன்னை குறித்த அந்த ஞானம் கூட ஒரு சிதைவு அடைந்த நிலையில் தான் அவன் அடைகின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். It is therefore constantly acting on mind to build for it a mental structure of apparent self that will serve these purposes. Our mind is persuaded to present to us and to others a partly fictitious representative figure of ourselves, which supports our self-affirmation, justifies our desires and actions, nourishes our ego. This vital intervention is not indeed always in the direction of self-justification and assertion. It turns sometimes towards self-depreciation and a morbid and exaggerated self-criticism. But this too is an ego structure, a reverse or negative egoism, a poise or pose of the vital ego. Thank you. Thank you. Thank you. Explanation, please. Master? Yes. Our vital being is constantly acting on mind to build for it a mental structure of apparent self to serve its purpose. Therefore, our mind is made to present to us and to others a partly fictitious representative figure of ourselves. This false figure of ourselves supports our self-affirmation, justifies our desires and actions, nourishes our ego. This vital intervention need not always be in the direction of self-justification and assertion. It turns sometimes towards self-depreciation and a morbid and exaggerated self-criticism. But this too is an ego structure. It is a reverse or negative egoism, a poise of the vital ego. Thank you, sir. Thank you. இது வந்து நம்ம எல்லா மனிதர்களும் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு விதத்தில் இந்த அம்சம் அவர்களுக்குள்ள செயல்படுகின்றது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு, படிநிலைகளில் காணப்படுகின்றது. வளர்ச்சி உணர்வு நிலையில வளர்ச்சி அடையாதவர்களுக்கு இந்த பகவான் கூறக்கூடிய இந்த அம்சம் ரொம்ப அதிகமாக காணப்படும். நல்ல வளர்ச்சி அடைந்து பக்குவம் அடைந்தவர்களுக்கு இதனுடைய செயல்பாடு ரொம்ப இருக்காது, இல்ல கம்மியா, அவ்வாறு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது என்ன செயல்பாடு அப்படின்னா, நம்மளுடைய வைட்டல் பீயிங், பிராணமயம் தான் எல்லாம் செயல்படுத்த அதனுடைய செல்வாக்கிற்கு இணங்க மனதை அது ஆட்டி படைக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன செய்கின்றது? நம்மை குறித்தே
நம்மளுடைய மனதில் ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுது. நம்மை குறித்தே நம்முடைய மனதில் ஒரு பிக்சரை அது கிரியேட் பண்ணுது. அந்த பிக்சர் எப்படின்னா, வெளிப்புறத்தில் நம்மை காட்டிக்கொள்வதற்காக ஒரு தோற்றத்தை அது உருவாக்குகின்றது. அப்பேரண்ட் செல்ஃப், வெளிப்புறத்தில் நம்மை காட்டிக்கொள்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை நம் மனதிற்குள் நம்முடைய அந்த வைட்டல் பீயிங் உருவாக்குகின்றது. ஆகையினால் மனம் என்ன செய்கின்றது, நாம் எதுவாக உண்மையாக இருக்கின்றோமோ, என்னவாக உண்மையாக இருக்கின்றோமோ அவ்வாறு இல்லாமல் நம்முடைய ஒரு பொய்யான தோற்றத்தை அது உருவாக்கி நமக்கும் மாத்திரமல்லாமல் வெளி உலகத்திற்கும் அதை காட்டுகின்றது. அவ்வாறு காட்டுகின்றது. அதன் மூலமாக அது என்ன சாதிக்கின்றது, என்னுடைய தனிப்பட்டம் நான் என்கின்ற அந்த உணர்வை உறுதி செய்து கொள்வது, செல்ஃப் அஃபர்மேஷன். என்னுடைய ஆசைகள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய அந்த நான் என்கின்ற அந்த எவையெல்லாம் அந்த என்னுடைய ஈகோவிற்கு திருப்தியை அளிக்குமோ அவைகளை எல்லாம் செய்ய சொல்கின்றது. இது எல்லாரும் செய்யறது. இப்போ ரொம்ப நம்ம பேசும்பொழுதும் சரி, நம்மை பற்றிய ஒரு பிக்சரை வெளியில நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். we should be very conscious. அதாவது உண்மையை தவிர வேறு எதுவுமே நம்மை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. அது பீப்புள் ஹவ் கம் டு த மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ, நிச்சயமாக அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அங்கே ட்ரூத்தை தவிர வேறு எதுவும் ஃபால்ஸ்ஹுட்வே இடம் இல்லை. இந்த ஃபால்ஸ்ஹுட் வந்துடுது. மனிதன் தன்னை பற்றி, இப்போ என்னை பற்றி நான் சொல்றேன் அப்படின்னா அதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், என்னை அறியாமலேயே ஒரு ஃபால்ஸ்ஹுட்டை நான் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஃபால்ஸ்ஹுட்டை ஒரு பொய்மையை நான் ஏன் உருவாக்குகின்றேன் என்றால், மற்றவர்களுக்கு என்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும், உயர்வான அபிப்பிராயம் வேணும், அல்லது என்னுடைய நான் உயர்ந்தவன், என்னுடைய ஈகோ அதை திருப்தி செய்வதற்காகவோ இதற்காக எல்லாம் என்ன செய்கின்றேன், என்னை பற்றிய ஒரு தவறான ஒரு 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 தோற்றத்தை நான் புற உலகிற்கு அளிக்கின்றேன். இது என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாருமே அப்படிதான் செய்யறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் தட், பட் they don't know that they are doing it. அந்த ஃபால்ஸ்ஹுட்ல இறங்கிடுறாங்க. செய்யாததை நான் செய்தேன் என்று சொல்வது, இல்ல நான் செய்ததை மிகைப்படுத்தி சொல்வது, இல்ல என்னுடைய நிலையை உண்மைக்கு புறம்பாக உயர்வாக ஒருத்தட்ட போய் சொல்றது, என்னுடைய நிலையை ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நிலையாக வெளியில் காட்டிக்கொள்வது, இதெல்லாம் எப்படின்னா எல்லாம் என்னுடைய இட் ஆல் பேப்பர்ஸ் மை ஈகோ. என்னுடைய ஈகோ என்ன இதெல்லாம் செய்யும் பொழுது அது ஈகோ எப்பொழுதுமே அது தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்கின்றது. இதனால என்ன செய்கின்றது, என்னை பற்றியே நான் ஒரு பொய்மையான தோற்றத்தை உருவாக்கி எது உருவாக்குகின்றது, என்னுடைய மனதின் மூலமாக உருவாக்குகின்றேன். எதனுடைய தூண்டுதலின் பேர் இதெல்லாம் செய்கிறேன், என்னுடைய வைட்டல் பீயிங் அதுதான் செய்கின்றது அப்படிங்கிறார். இந்த வைட்டல் பீயிங் என்ன செய்கின்றது, it is constantly acting on mind to build for it a mental structure of apparent self that will serve these purposes அப்படிங்கிறார். Our mind is persuaded to present to us and to others a partly fictitious representative figure of ourselves, which supports our self-affirmation, justifies our desires and actions, nourishes our ego. அதனால இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் பொய்மையே இருக்கக்கூடாது. பொய்மையே இல்லாம இருந்தாதான் இது சாத்தியம். பொய்மை கலந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வைட்டல்ல ஈடுபடுறோம்னு அர்த்தம். பொய்மையாக இருக்கக்கூடாது. நம்மை பற்றி உயர்வாக பேசுவது, எதெல்லாம் நம்மளுடைய ஈகோவை சார்ந்து இருக்கின்றதோ அதை ஈகோவினுடைய திருப்திக்காக பேசுவது,
இதெல்லாம் நடைபெறுகின்றது, ஒவ்வொரு மனிதருக்குள்ள நடைபெறுகின்றது அப்படிங்கிறார் பகவான் சொல்கின்றார். இதனால என்ன நடைபெறுகின்றது? ஒரு மனிதன் தன்னை குறித்த ஒரு அதீதமான ஒரு அமைப்பை, ஒரு தோற்றத்தை புற உலகிற்கு உருவாக்கி காட்டுகின்றான். அதன் மூலம் அவனுடைய ஈகோ திருப்தி அடைகின்றது. இது வந்து பாசிட்டிவ் சைடு. இதுல நெகட்டிவ் சைடும் ஈடுபடுகின்றது என்று பகவான் இது இப்படி இத்தகைய மனிதர்களையும் நம்ம சந்திக்கின்றோம் வாழ்வுல. இதற்கு மறுபுறம் இருக்கின்ற மனிதர்களையும் நாம் சந்திக்கின்றோம். அவர்கள் எத்தகையவர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, முந்தையவர்கள் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நிலையை மேம்படுத்தி காட்டுவதற்காகவும் தான் பெரியவன் என்று காட்டிக் கொள்வதற்காகவும் இத்தகைய செயல்பாடுகளை செய்பவர்கள். இரண்டாவது நிலையை சார்ந்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, தன்னைத்தானே குறைவாக பேசுவது, செல்ஃப் டிப்ரிசியேஷன் அண்ட் மார்பிட் அண்ட் எக்ஸாஜரேட்டட் செல்ஃப் கிரிட்டிசிசம். எனக்கெல்லாம் முடியாதுங்க, நாங்கெல்லாம் அந்த இதுல கிடையாது, என்னெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்களா அவங்க, எனக்கு என்ன தகுதி இருக்கு, ஒரு தகுதியும் கிடையாது, என்னால நான் எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம், நான் எப்பொழுதுமே இதுக்கெல்லாம் என்னுடைய திறமைகள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப இதுல எல்லாம் வந்து ரொம்ப கீழான நிலையில இருக்கிறேன் இப்படின்னு நம்மளை பத்தியே ரொம்ப தாழ்த்தி பேசுவது. நம்ம நினைக்கிறோம் அந்த தாழ்த்தி பேசுவது வந்து ஏதோ ஒரு உயர்ந்த குணம்னு நினைக்கிறோம், அது கிடையாது. அதுவும் வந்து ஈகோ அப்படிங்கிறார் பகவான். செல்ஃப் டிப்ரிசியேஷன் அண்ட் மார்பிட் அண்ட் எக்ஸாஜரேட்டட் செல்ஃப் கிரிட்டிசிசம், நம்மை பற்றியே ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம், ஒரு எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறது, இதுவும் தப்பு அப்படிங்கிறாரு. இது வந்து உயர்வான குணம் கிடையாது, இது வந்து தன்னடக்கம் கிடையாது அப்படிங்கிறார். திஸ் டூ இஸ் an ego structure அப்படிங்கிறார். இட் இஸ் a reverse or negative egoism அப்படிங்கிறார் பகவான். அது பாசிட்டிவ் ஈகோயிசம் அப்படின்னா இது நெகட்டிவ் ஈகோயிசம் அப்படிங்கிறார். a poise of the vital ego அப்படிங்கிறார். இதுவும் பார்க்கிறோம், இது மாதிரியான மக்களையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரெண்டும் வந்து என்ன செய்கின்றது, நம்மை பற்றிய ஒரு சரியான ஞானத்தை அது ஒரு சிதைவு செய்கின்றது. இத்தகைய நம்முடைய பிராணமயத்தை சார்ந்த செயல்பாடுகள் நம்மை பற்றிய அந்த ஞானத்தை ஒரு சிதைவு செய்கின்றது, கருத்து சிதைவு செய்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். For in this vital ego, there is frequently a mixture of the charlatan and mountebank, the poser and actor. It is constantly taking up a role and playing it to itself and to others as its public. An organized self-deception is thus added to an organized self-ignorance. It is only by going within and seeing these things at their source that we can get out of this obscurity and tangle. Thank you. Thank you. Explanation, please. Padikata, sir? Yes, madam. In this vital ego, there is frequently a mixture of the charlatan, fraudulent person, and mountebank, a pretender. It is constantly taking up a role and playing it to itself and to others. An organized self-deception is thus added to an organized self-ignorance. We can get out of this obscurity and tangle only by going within and seeing these things at their source. Thank you, sir. Thank you. So இது வந்து நம்ம பார்த்தோம், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் இந்த செய்யறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கலவை, ஒரு ஃப்ராடுலண்ட் பர்சன். ஷார்லட்டன் அப்படின்னா ஃப்ராட் பண்றவங்கன்னு அர்த்தம். அவங்கதான் வந்து இது மாதிரி பொய்மையில ரொம்ப கலந்துருப்பாங்க. மவுண்ட் பேங்க் அப்படிங்கிறாரு பகவான். மவுண்ட் பேங்க் அப்படின்னா பிரிட்டண்டர். நம்ம பேப்பர்ல படிக்கிறோம், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி பிரிட்டன் பண்ணி ஏமாத்துறது, நான் இல்லாத ஒன்றை இருப்பதாக நான் கூறிக்கொள்வது, இதெல்லாம் வந்து பிரிட்டன் பண்ணிக்கிறது, ஏமாற்றுவது. இந்த ரெண்டுடைய கலவை வந்து இந்த வைட்டல் ஈகோ, இந்த அம்சங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறார்.
இந்த அது என்ன செய்கின்றது? தனக்குத்தானே ஒரு வேடத்தை தரித்து கொள்கின்றது. தனக்குத்தானே ஒரு வேடத்தை தரித்து கொண்டு அந்த வேடத்தை அதை செயல்படுத்தி காட்டுகின்றது. தனக்கு முன்னரும் மற்றவர்களுக்கு முன்னரும் அந்த வேடத்தை நடித்து காட்டுகின்றது. இது வந்து இந்த நடிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மை காட், எல்லாருக்கும் மனிதர்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு அவர்களுடைய இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனா தான் இருக்கும், கெட்ட இன்டென்ஷன் இருக்காது. ஆனா நம்மையும் மீறி இந்த அதாவது அந்த பொய்மை செயல்பாடுகளில் பொய்மை கலந்து விடுவதுங்கிறது மனிதர்களுடைய நோக்கம் வந்து நல்ல எண்ணமாக இருந்தாலும் அவர்களையும் மீறி இந்த பொய்மை கலந்து விடுகின்றது. அதனாலதான் மதர் வந்து ரொம்ப இதை பத்திலாம் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆல்வேஸ் பி கான்சியஸ் அப்படிங்கிறாங்க. ஆல்வேஸ் பி கான்சியஸ், ஆல்வேஸ் பி ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடினம் அது. பி சின்சியர் அப்படிங்கிறாங்க. இந்த சின்சியரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். சின்சியருங்க மதர் சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்சியர் டு எ ட்ரூ செல்ஃப். அதனுடைய உண்மையான உன்னுடைய உள் ஜீவன், அதற்கு நீ நேர்மையாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது கடினம், மிகவும் கடினமான விஷயம் சின்சியரிட்டி தான் அப்படிங்கிறாங்க. ஒன் நோஸ் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு பி சின்சியர் அன்லெஸ் ஹி இஸ் ஆல்ரெடி சின்சியர் அப்படிங்கிறாங்க. ஒருவர் ஏற்கனவே நேர்மையாக இருந்தால் ஒன்றி மிகவும் நேர்மையாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை அவரால் அறிய முடியாது அப்படிங்கிறாங்க மதர். ஏன்னா இது வந்து நம்ம இது வந்து ஒரு பயிற்சியா பண்ணினாலே கூட அது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் இருக்கும். நம்மை அறியாமல், ஏன்னா நம்மளுடைய வாழக்கூடிய சூழ்நிலை, சமுதாயம், இதன் மூலம் இதனுடைய பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு பொய்மை கலந்து விடுகின்றது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? an organized self deception அப்படிங்கிறார். an organized self deception, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. நம்மை குறித்த அறியாமையில் இருப்பது மாத்திரம் அல்ல, அதனுடன் எதையும் சேர்த்துக் கொள்கின்றோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. an organized self deception is thus added to an organized self ignorance அப்படிங்கிறார். இது எல்லா பகவான் கூறுவது எக்ஸாஜரேஷன் கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருக்கக்கூடியது ரொம்ப பிராங்கா பகவான் கூறுகின்றார். ரொம்ப பிராங்க் அண்ட் ஃபோர்த் ரைட். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, இது வந்து ஒரு முடிச்சு, இது வந்து ஒரு சிக்கல், தெளிவற்ற தன்மையை நமக்கு உள்ள வழங்குகின்றது. இது வந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே ஏற்கனவே பகவான் சொன்ன மாதிரி நம்ம உள்ஜீவன்ல வந்து வாழ பழகிக்கணும். we have to go within. அங்கேருந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொய்மைகளில் எல்லாம் நம்ம அதனுடைய பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்க முடியும். ஸோ இது பகவான் வந்து ஃபுல்லா வந்து இப்போ அடுத்ததுலேருந்து என்ன சொல்றாரு, எப்படி உள்ள போகலாம், எப்படி சப்லிமினல் பீயிங்க்கு உள்ள போறது, இதை பற்றி தான் பகவான் குறிப்பிடுகின்றார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார். மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் வருது, அது இந்த செல்ஃப் டெப்ரிகேஷன், செல்ஃப் பிரைஸ் அது குறித்து இருக்கிறது. அது சொல்கிறது, ஆத்மநிந்தா ஆத்ம பூஜா செய்வ பரநிந்தா பரஸ்தவஹா அநாச்சரிதம் ஆர்யாணாம் விருத்தம் ஏதத்து சதுர்விதம். மொத்தம் இந்த 4 கோட்ஸ், இந்த 4 டோன்ட்ஸ் அப்சர்வ் பண்ணாக்கா அவன் he can call himself a good noble person. அது என்ன 4னாக்கா, அந்த ஆத்ம நிந்தா. ஃபர்ஸ்ட் வந்து தன்னையே வேணுமென்ட்டு குறைச்சி கூறுகிறது, ஒரு டெப்ரிகேஷன், செல்ஃப் டெப்ரிகேஷன் ஆர் செல்ஃப் டெப்ரிசியேஷனும் சொல்றோம். அதனால நம்மையே குறைச்சி கூறி எல்லாரும் வந்து ஜட்ஜா நீ அப்படிலாம் இல்லைப்பா, நாட் அ குட் பர்சன் வேணும் அப்படின்னு ஒரு பாராட்டு பெறுவதற்காக அதை சொல்கிறோம். ஆத்ம நிந்தா. ஆத்ம பூஜா, அதே சமயம் நம்ம நிறைய பத்தி நமக்கு வேண்டியவாறு எந்த அளவுக்கு நம்ம புகழிடமோ பிறர் அதை செய்யாத போதோ நம்ம வலுவாக அந்த புகழ்ச்சியை பெறுவதற்கு முயற்சி பண்ணுகிறோம், சாகசம் பண்ணுகிறோம். அதான் ஆத்ம நிந்தா, ஆத்ம பூஜா சேவை. பரநிந்தா, எல்லாருமே நம்ம உயர்த்தி கூறுவதற்கு ரொம்ப சுலபமான மெத்தட் என்னாக்கா பிறரை தாழ்த்தி கூறுறது. பரநிந்தா, பிறத்தானை நிந்தனை செய்கிறது. பரஸ்தவகா, இது ஃபிளாட்டரி, பிறத்தியாரை வந்து முகஸ்துதி பண்ணி அதனால நம்ம ஒரு சின்ன காரியத்தை, ஒரு நோக்கத்தை சாதிச்சுக்கிறது.
இந்த ஸ்லோகம் வந்து இந்த லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ்க்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதனால வந்து ஐ தாட் ஐ வுட் ஷேர் இட் வித் யூ. ரொம்ப பிரமாதம் சார், ரொம்ப பிரமாதம். இந்த 4 விஷயத்த ஒருத்தர் வந்து சின்சியரா பண்ணா அதுவே ஒரு பெரிய சாதனை, யோக சாதனை, பெரிய சாதனை அது. ஏன்னா we are unknowingly unwittingly we engage ourselves into such moves. இது வேணும்னு இதுல வந்து இப்போ அவங்க fraudulent intention அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னா நம்மை அறியாமலேயே unwittingly we engage ourselves இது மாதிரி இதுல நம்ம ட்ராப் ஆயிடுறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் அந்த பி விஜிலண்ட் மதர் சொல்றது அதுதான். இது மாதிரி ஒரு ராங் மூமெண்ட்ஸ்ல ட்ராப் ஆகாம விஜிலண்டா கான்சியஸா இருங்க அப்படின்னு அப்படி இருக்கிறது ஒரு பெரிய யோகம், யோக சாதனை தான் அது. நம்மளுடைய டே டு டே லைஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அவர் சொசைட்டி அதுல வந்து இது மாதிரி ஒரு ஃபால்ஸ் ட்ராப்பிங்ஸ் இதுல சிக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், பெரிய சாதனை தான் அதெல்லாம். சல்லியன் சொல்றான் கர்ணன் கிட்ட. கர்ணன் வந்து நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அர்ஜுனை தொலைச்சிடுவேன் அண்ட் ஆல்சோ பிக் போர்ஷன் ஆஃப் பாண்டவ சேனா அப்படின்னு சொல்ற பொழுது அவங்க சல்லியன் வந்து அவனை கொஞ்சம் ரெஸ்ட்ரைன் பண்றான். தன்னையே பிரைஸ் பண்ணிக்கிறதுல என்ன லாபம், நல்லவர்கள் குட் பர்சன் பீப்புள் ஹூ ஆர் அச்சீவர்ஸ் அது மாதிரி செய்ய மாட்டான். தன்னையும் பிரைஸ் பண்ணிக்காத, அனாவசியமா பரத்தியாரு நிந்தனையும் பண்ணாது, தாழ்த்த நினைக்காதேன்னு சொல்றான். அந்த இடத்துல வருது. ரொம்ப அற்புதம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்.